அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். இப்போ இந்த கேம்ப் பண்ணி கிடைக்காமா டாக்டர் கிட்ட பேசி அதுக்கான என்ன வழி இருக்கோ, கண்ணாடி என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ நான் கூட இருந்து நான் பண்ணி தரேன். அது கண்ணாடி என்ன இதை பார்த்து உங்களுக்கு நான் கண்ணாடி வாங்கி தரேன். சரிங்களா? ಪ್ರಕಾಶ್ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಏನು ಪ್ರಕಾಶನ ఇక్కడ ಕ್ಯಾಂಪ್ ಆರ್ಗನೈಸ್ చేశారు. ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಇವ್ರ ಏರಿಯಾದಲ್ಲೂ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಬರುತ್ತೆ இவರಿಗೆ. ஏரியா சார்பாக நன்றி. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கிறோம் பிரகாஷ்க்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசப்பா ஆண்டவர் நல்லா வச்சு. மக்கள் சேவையில் முன்னோடியாக திகழும் சேவையின் செல்வன் திரு பிரகாஷ் அவர்களின் மேலும் ஒரு மகத்தான மக்கள் நல சேவை. திரு பிரகாஷ் அவர்கள் மக்களின் தேவைகளையும் குறைகளையும் நேரடியாக அறிந்து அவற்றை விரைவாக நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கும் மக்கள் தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். அவரது இந்த அர்ப்பணிப்பு மற்றும் மக்கள் நல பணிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றன. தங்கவயல் மக்களின் நலனுக்காக இலவச மருத்துவ முகாம் சமூக சேவகர் திரு பிரகாஷ் அவர்களின் சிறப்பான முயற்சி. தங்கவயலில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து சமூக சேவகர் திரு பிரகாஷ் அவர்கள் வார்டு எண் 16 ML பிளாக்கில் இலவச மருத்துவ முகாமை மிக சிறப்பாக நடத்தினார். இந்த மருத்துவ முகாமில் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டனர். மக்களின் உடல்நலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இரத்த அழுத்தம், பிபி, கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய், இதயம் நலம் மற்றும் பல்வேறு உடல்நல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள், குழந்தைகள் நலன் தொடர்பான ஆலோசனைகள், பொதுவான உடல்நல குறைபாடுகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுடன் தேவையானவர்களுக்கு இலவசமாக மருந்துகளும் வழங்கப்பட்டன. பரிசோதனைகளின் போது தீவிர சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ வசதிகள் மற்றும் இலவச அறுவை சிகிச்சை வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். மக்களின் உடல் நலமே சமூகத்தின் உண்மையான செல்வம் என்ற உயர்ந்த நோக்குடன் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மனிதநேயம் மற்றும் சமூக பொறுப்புணர்வின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் இந்த முயற்சிக்காக சமூக சேவகர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். மக்கள் நலனே முதன்மை, ஆரோக்கியமான சமுதாயமே வளமான எதிர்காலம். మేము చెట్టినాడు మెడికల్ కాలేజ్ నుంచి మాట్లాడుతున్నామండి. మా చెట్టినాడు మెడికల్ కాలేజీలో అన్ని ఫెసిలిటీస్ ఫ్రీ చేస్తున్నాము. డాక్టర్స్ కన్సల్టేషను, మెడిసిను, ల్యాబ్, సిటీ స్కాను, ఎక్స్రే, ఈవెన్ ఈసీజీ, సర్జరీ ఆల్సో ఫ్రీగా చేస్తున్నాం అన్నమాట. అండ్ ప్రెగ్నెన్సీ కూడా డెలివరీ ఆల్సో ఫ్రీగా చేసి సేవ చేస్తున్నాం అన్నమాట జనాలకి. ఈటీ బ్లాక్లో ఈయన ప్రకాష్ ఆయన ఇక్కడ క్యాంప్ ఆర్గనైజ్ చేశారు. ఆయనకి మేము సపోర్ట్ చేస్తున్నాము. ఫ్యూచర్లో కూడా అన్ని చెట్నాడు నుంచి అన్ని ఈ జనాలకి ಫ್ರೀగా ಸರ್ವಿಸ್ చేస్తామని మీకు చెప్తున్నాం. ಮೃತ್ಯುಂಜಯ ಕುಮಾರ್ ಅಂತ, ನಾನೇನು ಸಹ ಪ್ರಾಧ್ಯಾಪಕ ಆಗಿದ್ದೀನಿ. ನಾವು ಅನಸ್ತೇಶಿಯಾ ಆಪರೇಷನ್ ಥಿಯೇಟರ್ನಲ್ಲಿ ನುರಿತ ಪರಿಣಿತರಾಗಿದ್ದೇವೆ. ಚೆಟ್ಟಿನಾಡ ವೈದ್ಯಕೀಯ ಮಹಾವಿದ್ಯಾಲಯದ ಆಸ್ಪತ್ರೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ತಪಾಸಣೆ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ್ ಎನ್ನುವ ಸಮಾಜ ಸೇವಕರು ನಮಗೆ ತುಂಬ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ರೋಗಿಯನ್ನು ಇಲ್ಲಿ ತಪಾಸಣೆ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ನೀಡಿ ಅವರನ್ನು ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಕರೆದುಕೊಂಡೋಗಿ ಚೆಟ್ಟಿನಾಡು ವೈದ್ಯಕೀಯ ಮಹಾವಿದ್ಯಾಲಯ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಈಗ ಎಲ್ಲ ಒಂದು ಅನುಕೂಲಗಳು ಇರುತ್ತವೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ರೋಗಿಗಳನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ವೈದ್ಯರು ಇದ್ದಾರೆ.
ಆದ್ದರಿಂದ ಈ ಪೇಷಂಟ್ ಬಂದು ಎಲ್ಲ ಅನುಕೂಲಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಬೇಕಂತ ನಮ್ಮ ಈ ಒಂದು ಪ್ರಯತ್ನ. ಇದರಲ್ಲಿ ಈ ಸಮಾಜ ಕಾರ್ಯಕರ್ತರು ಮತ್ತು ಈ ಏರಿಯಾದ ಮುಖಂಡರು ಬಂದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು. ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ, ಇಲ್ಲಿ ರೋಗಿಗಳಿಗೂ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ, ಚೆನ್ನಾಗಿ ಮುಂದೆ ಬಂದು ಒಳ್ಳೆಯ ಅನುಕೂಲಗಳನ್ನು ಪಡೆಯತಕ್ಕದ್ದು. ಈ ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಮೊದಲಿಗಿಂತ ಈಗ ಎಲ್ಲ ಸವಲತ್ತುಗಳು ನೀಡಲಾಗುತ್ತಿದೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ಒಂದು ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತು ಈವನ್ ಸರ್ಜರೀಸು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಆಪ್ರೇಷನ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆ ನುರಿತ ಸರ್ಜನ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ನುರಿತ ಅನಸ್ಥೆಟಿಸ್ಟ್ ಇದ್ದಾರೆ, ನುರಿತ ಮೂಳೆ ಡಾಕ್ಟ್ರುಗಳಿದ್ದಾರೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಈಗ ಸಿಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಚರ್ಮ ರೋಗಿಗಳು, ಚರ್ಮ ಡಾಕ್ಟ್ರು ಇದ್ದಾರೆ, ಚರ್ಮ ರೋಗಿಗಳಿಗೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಆಸ್ಪತ್ರೆ. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ ಇದೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಉಚಿತವಾಗಿ ನೀಡಲಾಗುತ್ತಿದೆ. ಔಷಧಿಗಳು ಪ್ಲಸ್ ಆಪರೇಷನ್ ಸಹಿತ ಉಚಿತ. ಮತ್ತು ಹೆಂಗಸರ ಗರ್ಭಿಣಿಯರ ವೈದ್ಯರು ಇದ್ದಾರೆ. ಅವರು ಒಳ್ಳೆ ಇದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ತಾರೆ. ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸ್ ಇದೆ, ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸ್ ಇದೆ, ಸವಲತ್ತು ಪಡ್ಕೊಳಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸ್ ಇದೆ. ಇದೆ ಈ ಅವಕಾಶವನ್ನು ಸದುಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಇಲ್ಲಿ ಜನಗಳಿಗೆ ನಾವು ಮನವಿ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದೀವಿ. ನನ್ನ ಮಕ್ಕಳ ವೈದ್ಯರು ಇಲ್ಲಿ ಚೆಟ್ಟಿನಾಡ್ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲೇ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪ್ರೊಫೆಸರ್ ಆಗಿ. ನಾವು ಹಲವಾರು ಮಕ್ಕಳನ್ನ ಇಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ ಮಾಡ್ತಿದೀವಿ. ಏನ್ ತೊಂದರೆ ಇದ್ರೂ they can come to our hospital and we treat them there. Even with an emergency we are treating, and our PICU intensive care ಎಲ್ಲ ರೆಡಿ ಆಗ್ತದೆ. ಇನ್ನೊಂದು 1 ತಿಂಗಳು ರೆಡಿ ಆಗುತ್ತೆ. ನೀವೆಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಬರ್ಬೋದು, ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ಬೋದು, ಇಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ ಮಾಡ್ತಿದೀವಿ. ಫೋನ್ ನೋಡಬಾರ್ದು, ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾರಿಗೂ ಫೋನ್ ಕೊಡಬೇಡಿ. ಫೋನ್ ಕೊಡ್ದೇರ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಆಚೆ ಬಿಡಿ, ಆಚೆ ಆಟ ಆಡ್ಲಿ, ಎಕ್ಸಸೈಸ್ ಆಗ್ಲಿ. ಪೋಸ್ಟ್ ಕೋವಿಡ್ ತುಂಬಾ ಮಕ್ಕಳು ಒಬೇಸಿಟಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಸೊ ಆಲ್ ದಿಸ್ ಚಿಲ್ಡ್ರನ್ ಹ್ಯಾವ್ ಟು ನಾಟ್ ಟೇಕ್ ಸ್ಕ್ರೀನ್ ಟೈಮ್ ಇಲ್ದೇರ ಆಚೆ ಆಟ ಆಡಿದ್ರೇನೆ ಅವ್ರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಸರ್, ನಾವು ಚೆಟ್ಟಿನಾಡ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಸರ್. ನಾವು ಇಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ್ ಅವರಿಂದ, ಈ ಏರಿಯಾ ಪೆರಿಲೈನ್ ಪ್ರಕಾಶ್ ಅವರಿಂದ ನಾವು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಈ ಕ್ಯಾಂಪ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಬಂದಿರ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ನಾವು ಜನರಲ್ ಸರ್ಜನ್, ಆರ್ಥೋ ಸರ್ಜನ್, ಆಮೇಲೆ ಪೀಡಿಯಾಟ್ರಿಕ್ ಸರ್ಜನ್ಸ್ ಎಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಇರ್ತಾರೆ, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ಇರ್ತಾರೆ, ಫಾರ್ಮಸಿಸ್ಟ್ ಇರ್ತಾರೆ, ಸಿಸ್ಟರ್ಸ್ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್, ಚೆಟ್ಟಿನಾಡ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇರ್ತದೆ. ಅಂದ್ರೆ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ನಾವು ಫ್ರೀ ಆಗಿ ಕೊಡ್ತೀವಿ, ಡಾಕ್ಟರ್ಸ್ ಕನ್ಸಲ್ಟೇಷನ್ ಫ್ರೀ ಆಗಿರುತ್ತದೆ, ಲ್ಯಾಬ್ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ಸ್ ಫ್ರೀ ಆಗಿರುತ್ತದೆ, CT ಸ್ಕ್ಯಾನ್ ಫ್ರೀ ಇರುತ್ತದೆ, ಎಕ್ಸ್ರೇ ಫ್ರೀ ಇರ್ತದೆ, ECG ಫ್ರೀ ಇರ್ತದೆ, ಅಲ್ಟ್ರಾಸೌಂಡ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಫ್ರೀ ಇರ್ತದೆ. ಇದು ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ಮಧ್ಯಾಹ್ನ ಹೋಗುವಾಗ ಪೇಷಂಟ್ಗೆ ನಾವು ಊಟನು ಫ್ರೀ ಆಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಬರೋವ್ರಿಗೆ ಯಾರೇ ಇರಲಿ, ಜಾಸ್ತಿ ಜನಗಳು ಇದ್ರೆ ಒಂದ್ ವೇಳೆ ನಮಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಫ್ರೀ ಸರ್ವಿಸ್ ನಾವೇ ಕೊಡ್ತೀವಿ. ಅಂದ್ರೆ ನಾವೇ ಹೋಗಿ ಅವ್ರು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ತಾರೋ ಪೇಷಂಟ್ ನಾವೇ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟು ಊಟನೂ ಕೊಟ್ಟು ಆಮೇಲೆ ಅವ್ರ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬಿಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸ್ಪೆಷಲ್ ಏನಂದ್ರೆ, ಹೆರಿಗೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರೋರು, ಪ್ರೆಗ್ನೆನ್ಸಿ ಲೇಡೀಸ್ ಇರ್ತಾರಲ್ವಾ, ಅವರಿಗೆ ಏನೇ ಇರಲಿ ನಾವು ಸ್ಕ್ಯಾನ್ ಅಲ್ಲ ಅಲ್ಟ್ರಾಸೌಂಡ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಅವರಿಗೆ ಡೆಲಿವರಿ ಆದ್ರೆ ಒಂದೊಳ್ಳೆ ಸಿಸರೇನೇ ಇರಲಿ ನಾವು ಫ್ರೀ ಆಗಿ ಮಾಡಿ, ಅಂದ್ರೆ ಒಂದು ಪೈಸಾ ಖರ್ಚು ಇಲ್ಲದೆ ಫ್ರೀ ಆಗಿ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ತಾಯಿಗೆ 5,000 rupees ಅವ್ರ ಅಕೌಂಟ್ಗೆ ನಾವೇ ಕೊಡ್ತೀವಿ. ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಂದ ಅವರೇ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಈ ಸೌಲಭ್ಯಗಳು ಪಡಿಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಚೆಟ್ಟಿನಾಡ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ, ಅಂದ್ರೆ DK ಹಳ್ಳಿ ರೋಡ್, ಬೆಂಬಲ್ ನಗರ್, KGF ಇಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಈ ಹಾಸ್ಪಿಟಲ್. ಈ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬರೋರಿಗೆ ಯಾರಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಪೈಸೆ ಇಲ್ಲದೆ ಆಪರೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಫ್ರೀ ಆಪರೇಷನ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಫ್ರೀ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಫ್ರೀ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಫ್ರೀ. ನೀವು ಈ ಸೌಲಭ್ಯನ ನೀವು ಪಡಿಬೇಕಂದ್ರೆ ನೀವೇ ಬರಬೇಕು. ಇಲ್ಲ ನೀವು ಜನಗಳು ಜಾಸ್ತಿ ಇದೆ ಸರ್, ನೀವು ಕಳಿಸಿ, ಬಸ್ ಕಳಿಸಿ ಅಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಂದ ನಾವು ಕಳಿಸ್ತೀವಿ, ಈ ಬಸ್ ಕಳಿಸ್ತೀವಿ. ಈ ಒಳ್ಳೆ ಅವಕಾಶ ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಇದು ಇರೋದು ಎಲ್ರಿಗೂ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅದು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ದೂರ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಕೋಲಾರ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ PS ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಇದೆಲ್ಲ ಸೆಂಟ್ರಲ್ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ತುಂಬಾ ಬಡವರು, ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ನಾವು ಎಲ್ಲ ಇದು ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಂತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಪ್ರಕಾಶ್ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ.
ಅಂದ್ರೆ ಅವ್ರು ನಮಗೆ ಬಂದು ಕೇಳಿದ್ರು, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬಂದು ನಮ್ಮ ಡೀನ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರು, ಆಮೇಲೆ ಮೆಡಿಕಲ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರು, ಕೇಳಿದ್ರು ಸರ್ ನಾವು ಫ್ರೀ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ನೀವು ಕ್ಯಾಂಪ್ ಎಲ್ಲ ಹಿಡಿಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಆದ್ರಿಂದ ಈ ಕ್ಯಾಂಪ್ಗೆ ಅವ್ರ ಪರ್ಮಿಷನ್ ಇಂದ, ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಪರ್ಮಿಷನ್ ಇಂದ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲ ಜನಗಳು ಬಂದು ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಬೆಳಗ್ಗೆ 9:15 ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು, ನಾವು ಮಾಡ್ತಾನೆ ಇದೀವಿ. ಪೇಷಂಟ್ಗಳು ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಫ್ರೀ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ. ಆಮೇಲೆ ಪ್ರಕಾಶ್ ಅವರು ತಿಂಡಿ ಏನೇನೋ ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಫ್ರೀ ಗಿಫ್ಟ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ. ಬರೋವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಪೇಷಂಟ್ಗೂ ತಿಂಡಿ, ಆಮೇಲೆ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ಇದೆಲ್ಲ ಫ್ರೀ ಆಗಿ ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ. ಅವ್ರ ಸೇವೆನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಸರ್. ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅವರು ನಾವು ಎಲ್ಲ ಒಂದು ಗಂಟೆ 1.5 ಗಂಟೆ ಮೇಲೆ ನಾವು ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಪೇಷಂಟ್ಗಳಿಗೆ ನಾವು ಎಲ್ಲ ಚೆಕಪ್ ಮಾಡಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟು, ನಾವೇ ಉಚಿತ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು ನಾವು ಎಲ್ಲ ಆದ್ಮೇಲೆ ನಾವು ಫಿನಿಶ್ ಮಾಡ್ತೀವಿ ಸರ್. எல்லாருக்கும் வணக்கங்க. பிரகாஷ் இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிக்கிறாப்படி. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி கொடுத்தாப்படி, கேன் கொடுத்தாப்படி. கேன் எல்லாம் எங்ககிட்ட அவ்வளோவா இது ரொம்ப பேர்கிட்ட இல்லாத இருந்தது. அந்த கேன் கொடுத்தாப்படி, கேன்லயும் தண்ணி கொடுத்தாப்படி, திரும்பி கேன் தண்ணியும் விட்டாப்படி. எல்லாரும் பிடிச்சோம், எவ்வளோ நல்லது. ஆனால் யாருக்கு எதனா ஒரு ஆபத்துன்னு சொன்னோன்னே வந்து நின்று எங்களுக்கு உதவி பண்ணுறாப்படி, எல்லாமே செய்கிறாப்படி. இப்போ ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் வச்சுக்கிறாப்படி. நாங்கள் எங்கெங்கேயோ போய் சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டெல்லாம் போய் தலை சுற்றி கீழே விழுந்து வருஷம் நின்று பார்த்துன்னுக்கிறத விட இங்கே வச்சு பக்கத்துலேயே எல்லாருக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னுக்கிறாப்படி. எல்லோரும் சந்தோஷமா எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு எல்லாமே வசதி பண்ணி கொடுத்துக்கிறாப்படி. ஆனால் பிரகாஷ்க்கு இன்னும் மேலே மேலே அவருக்கு நீங்கள் உதவியாக இருந்தால் அவர் எங்களுக்கு ரொம்ப எல்லாமே செய்வார். அதனால பிரகாஷ்க்கு எல்லாமே இது பண்ணி கொடுங்கோ. அவர் எல்லாமே பண்ணி கொடுத்துன்னுக்கிறாரு. என்ன போய் கேட்டாலும் இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து தீர்த்து வைக்கிறாப்படி. பிரகாஷ் நல்லது பண்ணுக்கிறாப்படி. ரொம்ப எல்லாமே உடனே வந்து டக்குன்னு நிற்கிறாரு, அந்த டைமுக்கு வந்து டக்குன்னு நிற்கிறாப்படி, நல்லது செய்கிறாப்படி. ஏரியா சார்பாக நன்றி. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கிறோம் பிரகாஷ்க்கு. அன்னைக்கு தண்ணி விட்டதுக்கும் நன்றி சொன்னோம், எல்லாத்துக்குமே நன்றி. இப்போ மெடிக்கல் கேம்ப் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வசதி, அளவுக்கு மிஞ்ச வசதி, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. ಏರಿಯಾ ಸಾರ್ಬಾ நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ನಮಸ್ಕಾರ, ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರಕಾಶ್ ಅಂತ. ಈ 16th ವಾರ್ಡಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಒಂದು ಸೋಷಿಯಲ್ ವರ್ಕರ್ ಆಗಿದ್ದೀನಿ. இப்போ வந்து மழை காலம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஜனங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா வியாதி பேஷண்ட், ஏன்னா ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக வந்துனே இருக்குது. ஜனங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும், ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எப்படின் போது ஓகே ஒரு பிளான் பண்ணி நம்ம ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரீ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஜனங்களுக்கு நல்லதாகணும். நம்ம மூலியமா எந்த ப்ராப்ளம் வந்தாலும், அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நானே முன்னே நின்று நானே போய் பேஷண்ட்டுங்களுக்கு போய் நானே ஹாஸ்பிட்டலில் போய் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நானே சால்வ் பண்ணி எல்லாத்துக்கும் முன்னே நிற்கிறேன். அவங்களுக்கு சின்ன ஏதோ ஒரு மெடிசன்ஸ் இருக்கட்டும், டேப்லெட்ஸு, டானிக்ஸு எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால் முடிஞ்சது சப்போர்ட்டு நான் ஜனங்களுக்கு நான் பண்ணுவேன். நான் நீங்கள் இங்கே இருக்கீங்க அந்த சைடு எதுவுமே கவலைப்படாதீங்க. என்ன தேடி வந்தீங்களா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், எது தேவையோ நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன். அதுக்கு இது ஒரு ஃப்ரீ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏரியாவில் எந்த மெடிக்கலில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. மேஜராக எந்த ஆப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, நான் வந்து முன்னாடி நின்று நானே கூட்டிகிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணி நானே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ்லேருந்து எல்லாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து எலெக்ஷனுக்காக இது பண்ணல, ஒரு சோஷியல் சர்வீஸு. நம்ம ஏரியா ஜனங்கன்னு இல்லை, எல்லா ஏரியா ஜனங்களுக்கும் நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். இன்னும் வேறு இதில் வந்து என் நம்பர் எதாவது ப்ராப்ளம் தான் எனக்கு கால் பண்ணுங்க. 9901625500 என்னோட கான்டாக்ட் நம்பரு. இது கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண அடுத்த நிமிஷமே நான் வந்து நிற்பேன். உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சிக்கோங்க. என்ன நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் முன்னே நிற்குவேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.